வீட்டுல 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. 12 வருட போராட்டம். அந்த 12 வருட போராட்டமும் அவளுடைய பார்வை ஒரு வெளிப்புறமான பார்வையாக இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, அந்த 12 வருட போராட்டத்துல வெளிப்புறமான பார்வைன்னு சொல்றேனே, அதுல 26வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. இந்த 12 வருஷமும் அவளுடைய பார்வை என்ன அப்படின்னா உலகத்தின் பார்வையாகத்தான் இருந்தது. உலக போக்கிலான ஒரு பார்வை. அந்த பார்வையிலே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவள் வாழ்க்கையில் அவள் கண்டு கொண்டது என்ன அப்படின்னா நஷ்டம் தான், போராட்டம் தான், அழுகை தான், வேதனை தான், கண்ணீர் தான். சொத்து முழுவதை விற்றும் கூட அவ வாழ்க்கையில ஒரு நன்மையை பார்க்க முடியல, நன்மையை பார்க்க முடியல. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு ஸ்திரீ வாழ்ந்து கொண்டிருக்கிறா. அந்த நேரத்துல இந்த 27வது வசனம் மார்க் 5:27 சொல்லுகிறது பாருங்க. அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நேரம் தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அப்படின்றதுதான் இந்த நீதிமொழிகள் 30:5 பார்த்தோமே, இந்த வசனத்திற்குள்ளே தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. வசனத்திற்குள்ளே வருகிற ஒரு அனுபவம். தன்னுடைய வாழ்க்கைய அவ ஒரு பார்வையில பாக்குறா. 12 வருடமா உலகத்தின் பார்வையில இருக்கிறா. உலகத்தின் பார்வையில பார்க்கும் பொழுது அவ வாழ்க்கையில அவ பார்த்ததெல்லாம் நஷ்டம், போராட்டம், வருத்தம். ஆனா ஒரு பீரியட்ல அவ என்ன பண்றா, அவருடைய பார்வையை மாத்தி இயேசுவை பற்றி அறிய ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நாமளும் இந்த வார்த்தையின் பிரகாரம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? இந்த ஆண்டவருடைய வசனத்திற்குள்ள நம்ம வாழ்க்கையை கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர உங்க பார்வை மாறும். அல்லேலூயா. இந்த ஸ்திரீ பாருங்க, 12 வருஷம் ஒரு பார்வையா இருந்துச்சு. இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பிறகு, கேள்விப்படுற அந்த காரியத்தின்றது அவரை அறிகிற அந்த அனுபவத்துக்கு பிறகு அவளுடைய உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை உண்டாகிறது பாருங்க. நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். அல்லேலூயா. பாருங்களேன், 12 வருஷமா சொத்து வத்து எல்லாத்தையும் வித்தும் ஒன்னும் நடக்கற. ஆனா அவளுக்குள்ள இருந்து ஒரு புதிதான எண்ணங்கள் உண்டாகிறது, ஒரு புதிதான பார்வை உண்டாகிறது. எப்படி இந்த பார்வை அப்படின்னா, தன்னை அந்த வசனத்திற்குள்ளே, இந்த ஆண்டவருக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்து அவரை அண்டிக் கொள்ள ஆரம்பித்த பொழுது, பிலிப்பியர் 2:13 சொல்வது போல, அவரே உங்களுக்குள் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார்.